ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 வரமிளகாய் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடவே கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் ஒரு 20 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து ஒரு 300 கிராம் போல் சிக்கன் வந்து மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி ஒரு 4 டைம்ஸ் போல் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம். ஏன்னா சிக்கன், மட்டன் அது மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதோடய கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம வதக்க பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வரும்போது இதிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும் சிக்கன். இப்போ இதோடவே நார்மல் குழம்பு மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நான். இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு கூட வேணும்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இதோட வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்திக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்திக்கிறேன். இதோடய கொத்தமல்லியும் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இது கிரேவி மாதிரி ரைஸ்க்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.